ஹாய் கைஸ், வெல்கம் டு கீதி கிச்சன். இன்றைக்கி வெஜ் கட்லெட் எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 உருளைக்கிழங்க இது மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம், வேக வச்சு. 2 வெங்காயம், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இதுமாதிரி கார்ன் சிப்ஸை பவுட்ரு மாதிரி இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட்டையும் இது மாதிரி பவுட்ரு ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட இன்க்ரீடியன்ட். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது உருளைக்கிழங்குல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி தட்டி இருக்கோம். குழந்தைங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச 2 பவுடரையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கைய மிக்ஸ் பண்ணி வச்சது கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண பவுடர்லேயும் டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வெஜ் கட்லெட் ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.